இதுக்கு பதில் சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம்? சொல்லுங்க. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், அப்படி தானே நினைச்சிட்டு இருக்கோம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்க, யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை பிபிக்கு மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த முக்கியமான பாயிண்ட் ஞாபகத்தில் இருக்கும். கரெக்ட் தானே? இந்த உலகத்தில் சரியா வெந்தயம், ஆவாரம்பூ, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கொய்யா இலை, மாங்காய் இலை, அப்புறம் கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த 4க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன். பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லியது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?